கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 41:13. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஐசாயா 41:13. I will help you. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் துணை நிற்க சம்கார் எனும் நியாயாதிபதி ஒரு தாற்றுக்கோளினால் 600 பேரை கொன்று போட்டான். அதுபோல சிம்சோன் என்னும் நியாயாதிபதி கழுதையின் பச்சை தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்று போட்டான். கர்த்தர் இவர்களுக்கு துணை நின்று பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இன்று உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். எந்த காரியத்திற்காக நாம் கர்த்தருடைய துணையை தேடுகிறோம்? மனிதர்கள், அன்புக்குரியவர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் நமக்கு துணை நிற்க முடியாது. 24 மணி நேரம் நம்முடன் இருந்து நமக்கு துணை நின்று நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை, ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. கர்த்தரை தேடுவோம், சார்ந்து கொள்வோம், பற்றி கொள்வோம். கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண் உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் எம் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். எங்களுக்கு துணை நிற்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரணங்களினால் அல்லது பணிபுரிய பணித்தளங்களில் ஏற்படும் பிரச்சனைகளால், பெற்றோர் பிள்ளைகள் உறவில் விரிசல் ஏற்படுவதினால், கணவன் மனைவி உறவினால் ஏற்படும் சண்டைகளால், ஏற்படும் மன அழுத்தங்களினால் தற்கொலையை நோக்கி ஓடுகிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய மன அழுத்தங்களை மாற்றி போடும். தற்கொலை ஒரு முடிவு அல்ல என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கிருபை கொடும். மன ஆறுதலை தாரும். தற்கொலை செய்பவர்கள் நரகத்திற்குத்தான் செல்ல முடியும் என்பதை உணர உதவி செய்யும். யோசித்து தற்கொலை முடிவுகள் மாற்றப்பட உதவும். பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி நீர் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாடல்கள், உம்முடைய பாதம், ஜப நேரம், ஆலயத்தை நோக்கி ஓடும் நேரம், காத்திருக்கும் நேரம் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தட்டும். உம்முடைய சமூகத்திலே அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் பிள்ளைகளை காப்பாற்றும். உயிர் வாழ கிருபை செய்தருளும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.